ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். எனது பெயர் டாக்டர் ஜே ஜெயா. இந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக நான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய 3ஆம் வருட மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாணவன் அமுதன் என்பவர் இறந்துவிட்டார். அவருடைய இழப்பு எங்கள் அனைவருக்கும் வேதனையை அளிக்கின்றது. இந்த தருணத்தில் அவரை பற்றி, அவருடைய இழப்பு பற்றி இங்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என்ன ஆச்சு மேம், அவரு காலேஜ்ல இருந்து வெளியில அனுப்பினங்காட்டி தான் இந்த ஒரு பெரிய ப்ரமோஷனே ஆச்சு. சண்டை நடந்ததே வெளியில அவர் அனுப்பினங்காட்டி தான் நடந்து. உள்ள இருந்துருந்தா எல்லா பிரச்சனையும் நடந்திருக்காதுன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள இருக்கு சார்? 21 ஜூலை அன்னைக்கு இரவு அஜீஷ் அண்ட் அமுதன் 2 பேரும் ஒரே துறையை சார்ந்த மாணவர்கள், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்க நைட்டு ஹாஸ்டல் 2 பேருமே விடுதியில தங்கிக் கொண்டு படித்துக் கொண்டிருப்பவர்கள். அவங்க நைட்டு கல்லூரி விடுதியில இல்லாம ஒரு 11:30 மணி அளவுல அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் கலைஞர் வந்து என்ன கேட்கிறாரு, ஏன் தம்பி நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ ஹாஸ்டல்ல இல்லாம நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரர் கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில என்னன்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை வந்து அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்கனால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த கேட்கிறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த விடுதியில சமையல் வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்க நாளையில இருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் பிரசன்ட் ஆகுறாங்க. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்காரு, டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏவோன் இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலைல அவன் நாங்க தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்ப என்னன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட் வர வைப்போம், இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்றோம் த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமா சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டா வர முடியல. சோ 23ஆம் தேதி அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸ பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்க கிட்ட இருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்டோட அனுப்பிச்சு வைக்கிறோம்.